டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு என்ன மேட்ரிக்ஸ் வேணுமோ நீங்களே வந்து இந்த செட்டிங்ஸில் போய் நீங்கள் உங்களுக்கு என்ன மேட்ரிக்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து அந்த மேட்ரிக்ஸை எது வேணுமோ அதில் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டேஷ்போர்டில் தெரியும். ஸோ டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு கஸ்டமைசபிள். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் உங்கள் டேஷ்போர்டை நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் எங்களுடைய இந்த டேஷ்போர்டோட அப்ஜெக்டிவ். ஸோ நாங்கள் கரெக்டாக நான் ஒரு 3-4 கார்ட்ஸ் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு வேணுங்கிற கார்ட்ஸு. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். டாப் கஸ்டமர்ஸ் எத்தனை கஸ்டமர் இருக்காங்க, ஆக்டிவ் எத்தனை பேர், திஸ் மந்த் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அன்வெரிஃபைடு எவ்வளோவு. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இது டெமோ அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டேட்டாஸ் எதுவும் அதிகமாக இல்லை. ஸோ நான் நிறைய டேட்டா போட்டு உங்களுக்கு வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணி உங்களுக்கு காட்டணுங்கிறது இல்லை. ரியலாக ஒரு இது இருந்தபோது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த டேஷ்போர்டை நான் உங்களுக்கு சாம்பிளாக எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கஸ்டமருங்கிறது உங்களுடைய கஸ்டமர், ஒரு கஸ்டமரோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து இங்கே தான் பார்க்கணும். ஸோ புதுசாக நீங்கள் ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இங்கே போய் நீங்கள் வந்து நேமு, அவங்களோட ஃபோன் நம்பர், அப்புறம் அந்த பாஸ்வேர்டெலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். மற்ற என்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி நீங்கள் கஸ்டமரை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து அந்த கஸ்டமர் வந்துடுவாங்க. இங்கே நீங்கள் வியூ பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஒரு கஸ்டமரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஒரு கஸ்டமரோட ப்ரொஃபைல் என்ன, அவங்க என்னென்ன சிட்ஸில் இருக்காங்க, ஸோ அவங்களோட வேலெட் என்ன. ஸோ வேலெட்லேயே 2 இருக்குது, மணி வேலெட் இருக்குது, கோல்டு வேலெட் இருக்குது. ஸோ மணி வேலெட், கோல்டு வேலெட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அவங்க என்னென்ன பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும், அவங்க ரிவார்ட்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அவங்க யாரெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அவங்கள என்னென்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் போயிருக்கு. அதுக்கப்புறம் டாப் ஆஃப் த இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல்வே வந்து இது ஏஐ தான். இந்த கஸ்டமரை பற்றி ஏஐ வந்து என்ன உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஏஐ இன்செட்ஸில் உங்களுக்கு இருக்கும். இந்த கஸ்டமரை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இஃப் கஸ்டமர் வந்து மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அவங்க டீட்டெயில்ஸ் எப்போ ஜாயின் பண்ணாங்க எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஒரு கஸ்டமர் எடிட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து கஸ்டமர் டீட்டெயில்ஸ் நீங்கள் எடிட் பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸும் கஸ்டமர் சைடில் கஸ்டமரால் எல்லா டீட்டெயில்ஸும் எடிட் பண்ண முடியாது. ஷாப் சைடில் தான் உங்களால் தான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் எடிட் பண்ண முடியும். ஸோ இதுதான் கஸ்டமரோட பேனல். இங்கே வந்து சர்ச் இருக்குது. நீங்கள் என்ன ஒரு பர்டிகுலர் நம்பரை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். கேஒய்சி அப்ரூவல் பண்ணுறது, நீங்கள் டேட்டாஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எக்ஸல் வழியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், சிஎஸ்சி வழியாக பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த கஸ்டமரோட ஆல் அபவுட் யுவர் கஸ்டமர் வந்து இங்கே தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ். நீங்கள் நடத்தக்கூடிய சிட் ஸ்கீம்ஸை நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி சிட் ஸ்கீம் வேணுமோ நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அந்த சிட் ஸ்கீமோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற சிட் ஸ்கீம் இங்கே இருக்கும். அதில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ எல்லாமே வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸு, அதோட வியூ பண்ணி பார்த்துக்கிறது. இப்போ அந்த ஒரு பர்டிகுலர் சீட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சீட்டோட டீட்டெயில்ஸு, அதில் வந்து ஏஐ இன்செட்ஸ் எல்லா இடத்துலையுமே எங்களோட ஏஐ இருக்கும். உங்கள் ஃபினான்ஷியல் சம்மரி, எத்தனை கஸ்டமர் இருக்காங்க, அவங்களோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி என்ன, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிட்டை வந்து எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏஐ ரெக்கமெண்டேஷன். இந்த சிட்டுக்கு வந்து ஏஐ ரெக்கமெண்டேஷன். இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த புஷ்பாஞ்சலி அப்படிங்கிறவங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் அனுப்பணும், அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இது ஏஐ வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லும். ஸ்கோரும் வந்து ஏஐ கொடுக்கும். அவங்க ஃபினான்ஷியலாக எவ்வளோ, லொக்கேஷன் வைஸ் எவ்வளோ, எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்கோர் வந்து கொடுக்கும். ஏஐ தான் நம்மளோட அட்வான்டேஜ். ஸோ ஏஐ தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸில் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஏஐ. ஸோ அதை வந்து நாங்கள் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. தேர்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிட்டில் ஏதாவது ஒரு கஸ்டமரை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா கிளிக் பண்ணி நீங்கள் அந்த எந்த கஸ்டமர் வேணுமோ சர்ச் பண்ணி அந்த கஸ்டமரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வந்து இது பண்ணுறது, ஒரு சிட்டை க்ரியேட் பண்ணுறது. சிட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு சிட்டோட நேமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 டைப் வச்சுருக்கோம். மணிலேயே 2 இருக்கும், கோல்டில் 2 இருக்கும். மணி ஃபிக்ஸ்ட் அப்படின்னாக்க மணி ஃபிக்ஸ்ட்லேயே வந்து 1000 rupees ஃபிக்ஸ்டு, 2000, 5000 என்ன மாதிரி நீங்கள் இருக்கோ அதை நீங்கள் ஒரே நேம்லேயே மல்டிபிள் வேரியேஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். மணி ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரம் டூ கொடுத்துலாம். 100 rupeesலேருந்து 10,000 rupees வரைக்கும் உங்களோட ஃப்ளெக்சிபிள் அமௌண்ட் அப்படின்னாக்க அந்த பெட்வீன் அமௌண்ட்டுக்குள்ளே உங்கள் கஸ்டமர் வந்து பே பண்ணிக்கலாம். மணி ஃப்ளெக்சிபிள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மணி வேலெட்டில் ஆட் ஆகிடும். எப்போ அவங்களுக்கு ஜுவல் எடுக்கணுமோ அந்த நீங்கள் டியூரேஷன் டைமுக்கு அப்புறம் எப்போ நீங்கள் அவங்க ஜுவல் எடுக்கணுமோ அப்போ அந்த மணியை அவங்க வந்து என்ன அந்த டேட்டில் என்ன கோல்டு ரேட்டோ அதை கன்வெர்ட் பண்ணி அவங்க வந்து எடுத்துக்கலாம். இட்ஸ் லைக் மணி சேவிங், ஃபிக்ஸ்டு எஃப்டி நம்ம இப்போ நார்மலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அடுத்த கோல்டு ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறது இன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ இப்போ நீங்கள் இதே மாதிரி தான் 100 to 10,000 நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி நான் ஒரு 10,000 நான் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா 10,000 ரூபாய்க்கு இன்றைக்கி கோல்டு ரேட் என்ன இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கோல்டு ஃப்ளெக்சிபிள். கோல்டு ஃபிக்ஸ்டுங்கிறது சேம் மணி ஃபிக்ஸ்டு மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டாக வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் டைப் நீங்கள் கொடுப்பீங்க, மினிமம் அமௌண்ட்டு, மேக்ஸிமம் அமௌண்ட்டு,
எவ்வளோ சப்போஸ் இல்லை மேக்ஸிமம் பண்ணுங்க எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது கொடுக்கலாம். டியூரேஷன் 12 months, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ இந்த ஸ்கீம் முடியுது, டியூ டேட் எப்போ, ஆட்டோ அப்ரூவல் இருக்கா, இல்லாட்டி மேனுவலாக இப்போ கஸ்டமர் வந்து மொபைல்லேருந்து இந்த ஸ்கீமை என்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு எதனா அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிற அந்த இது. இப்போ நீங்கள் மல்டிபிள் பிரான்ச்சஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்கீம் வந்து எல்லா பிரான்ச்சுக்கும் இதுவா, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் டேர்ம்ஸ் என்ன, ஸோ எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் நான் சொன்னேன் இல்லையா, சப்போஸ் ஒரு சில ஸ்கீம் வந்து நம்ம அப்ரூவல் வச்சுருக்கோம் அப்படின்னா யாரான ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த அப்ரூவல் வந்து இங்கே வரும். ஸோ இதுதான் ஓவரால் வெரி சிம்பிளாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை பேஜை நாங்கள் உங்களுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இஸ் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் கஸ்டமர் பண்ணக்கூடிய பேமெண்ட் எல்லாமே இங்கே வரும். ஆப் மூலியமாக பண்ணுறது, உங்கள் கலெக்ஷன் ஏஜென்ட் பண்ணுறது, எல்லா பேமெண்ட்டுமே உங்களுக்கு இங்கே தான் வரும். சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே நீங்கள் டேட் வைஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு பர்டிகுலர் பேமெண்ட்டுக்கு நீங்கள் வெப் வழியாக நீங்கள் கடையில் வந்து நீங்கள் வர வைக்கணும் அப்படின்னாக்கா ஆட் பேமெண்ட் கொடுத்து அந்த கஸ்டமரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இப்போ நான் அந்த கஸ்டமர் சூஸ் பண்ணேன், எனக்கு என்னென்ன சிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வரும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பேமெண்ட்டை வந்து இங்கே வர வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த இதோடது. இதுக்கான வியூ பண்ணி பார்க்குறது, இந்த பேமெண்ட் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் வியூ பண்ணி பார்க்குறது, அதுக்கப்புறம் ரெசிப்ட்டை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த ரெசிப்ட்லேயே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இருக்கும், சிம்பிள் இருக்கும், காம்பேக்ட் இருக்கும். ஸோ எது வேணுமோ உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு எது வேணுமோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச்சஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அனலைசிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி உங்களோட பேமெண்ட்ஸ் எப்படி, ட்ரெண்ட்ஸ் எப்படி போகுது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஆக்டிவிட்டி என்ன, ஸோ எல்லாமே வந்து இங்கே இருக்கும். எல்லாமே நாங்கள் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ் ஓனராக நாங்கள் திங்க் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வச்சு தான் நாங்கள் இந்த ஃபுல் சாஃப்ட்வேரே நாங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாடியூல்ஸ் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ். இப்போது நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற எந்த ஒரு மாடல்லையுமே ரிவார்ட்ஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுக்க முடியாது. ரிவார்ட்ஸுங்கிறது ஒரு உங்களுடைய பிஸ்னஸுக்கு மார்க்கெட்டிங்க்கு கூடிய ஒரு ப்ரைமரி டூல். ஸோ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க 10லேருந்து 20 கஸ்டமரை அவங்களால ஈஸியாக மாற்ற முடியும். இப்போ உதாரணத்துக்கு யாருமே வந்து ஒரு இது இல்லாமல் எதுவுமே எந்த ஹெல்ப்புமே யாருமே பண்ண மாட்டாங்க இப்போ இருக்கிற கலிகாலத்தில். ஸோ அப்படின்ற போது நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு ரிவார்ட் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க அடுத்த கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க ஏன் ரெஃபர் பண்ணணும், ஸோ அவங்க ஏன் எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறதுனால இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்களே செட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கஸ்டமர் ஆன்போர்ட் ஆனாங்கன்னா எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம், அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா எவ்வளோ ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம், இப்போ அவங்க வந்து இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணாங்கன்னா எவ்வளோ ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம், அவங்க ஒரு சிட்டில் ஆட் பண்ணாங்கன்னா எவ்வளோ ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் டூல். உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் செலவே இல்லாமல் மார்க்கெட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் தான் வந்து இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸு. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாடல். 100% உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து இது ஒரு க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிமைண்டர்ஸ், உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் புஷ் நோட்டிஃபிகேஷன் ரிமைண்டர் அனுப்புறது, ஆட்டோ ரிமைண்டர் போகிறது, இது எல்லாமே உங்களுக்கு இங்கே தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயினாக சிட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் தான் நம்ம வந்து சிட்டுக்கு வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். இதோட ரிப்போர்ட்ஸு எல்லாமே நீங்கள் வந்து சிட்டோட பேமெண்ட் ரிப்போர்ட்ஸு, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம், அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இருக்குது. டே புக் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் த சிட்டு வந்து இது இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சிட்டுக்கு மட்டும் நாங்கள் வந்து ப்ரைமரியாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்ஸ் நீங்கள் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரிடே வந்து கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுநாளைக்கு ப்ரீவியஸ் டேட்டோட கோல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இயர்லி மார்னிங் அப்டேட் ஆகிடும். நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் எல்லாமே உங்களோட இது கூட எல்லாமே வந்து இங்கே செட்டிங்ஸில் தான் இருக்கும். அதை நீ வச்சு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். கம்பெனி பாலிசிஸு, அபவுட் கம்பெனி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ப்ரைவசி பாலிசி எல்லாமே நீங்களே வந்து உங்களுடைய கம்பெனிக்கு நீங்களே வந்து அந்த டிஃபைன் பண்ணி இது பண்ணிக்கலாம். மெட்டல்ஸ் என்னென்ன மெட்டல்ஸ்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த இது பண்ணிக்கலாம். தீம்ஸ் செட் பண்ணிக்கலாம். கலர்ஸ், உங்களோட ஆப்போட கலர் என்ன, ஸோ எல்லாமே நீங்கள் இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். பேமெண்ட் மோட்ஸு, ஸோ என்னென்ன மாதிரி மோட் ஆஃப் பேமெண்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க அது எல்லாமே நீங்கள் இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். வெல்கம் ஸ்லைடர் ஆப்பில் நான் உங்களுக்கு ஆப் டெமோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெல்கம் ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வெல்கம் ஸ்லைடர் வரும். அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே இது பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ், எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் வந்து போகணும் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். போனஸ் செட்டிங்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரிவார்ட்ஸ் அதெல்லாம். இது போனஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளுக்கும் மணி ஃப்ளெக்சிபிளுக்கும் இதுக்கும் வந்து நீங்கள் ஒரு போனஸ் கொடுப்பாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் 0-60 டேஸ்க்கு வந்து இவ்வளோ % அந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போனஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். அப்புறம் ஏஐ யூசேஜஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம வந்து ஏஐ ட்ரிவன் அப்ளிகேஷன் நம்மளோடது, அதோட யூசேஜஸ், ரிவார்ட் பாயிண்ட்ஸு நான் சொன்னேன் இல்லையா, செட் பண்ணிக்கலாம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு. ஸோ நியூ கஸ்டமர் வந்தால் எவ்வளவு, ஒரு சிட்டை ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணாங்கன்னா எவ்வளவு, பிஃபோர் 10th பே பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே நம்ம கொடுக்குற அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அங்கே கால்குலேட் ஆகும். அது மாதிரி கேவைசியும்
நீங்கள் உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு கேஒய்சி வாங்கணும்னா என்ன வாங்கணுமோ அந்தந்த என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரிக்வயர்டு மேண்டேட்ரியோ அந்த ஃபீல்ட்ஸ்லாம் நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்க சொல்கிறாங்க பேன் கார்டு வேணுங்கிறாங்க, ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் பேன் கார்டு தேவையில்லை, வெறும் ஆதார் கார்டு மட்டும் எங்களுக்கு போகிறோங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இப்போ காமன் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே அதை வந்து இது பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் செல்ஃப் இது மாதிரி தான், நீங்களே வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மாடலில் தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நான் ஓவராலாக இந்த வீடியோவில் ஒன்லி ஃபார் சிட் மேனேஜ்மெண்ட்டோட ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வி ஹாவ் அதர் பில்லிங் பிஓஎஸ் ஆல்சோ நாங்கள் வச்சுருக்கோம். அதை நான் அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்லி சிட் மேனேஜ்மெண்ட் மட்டும் வேணுங்கிறவங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸே கிடையாது, ஈஸி டு யூஸ், யார் வேணாலும் கற்றுக்கலாம். அதை வச்சு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கமே வந்து அதுதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு நீடட்ஸு, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னாக்க எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லைன்னா நாங்கள் எங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. மிக்க நன்றி.